பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில யாரும் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது என்று இருப்போம். ஆனால் நம்மை அறியாமலே மற்றவர்களை கட்டுப்படுத்தி கொண்டே இருப்போம். யாரும் நம்மை அதிகாரம் செலுத்தக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாய் இருப்போம். ஆனால் நிறைய வேளைகளில நாம் மற்றவர்களை அதிகாரம் செய்து கொண்டே இருப்போம். அதிகாரம் பெரும்பாலும் எங்கிருந்து வருகிறது என்றால் அதனுடைய செயல்பாடுகள் அகந்தையிலிருந்து வருகிறது. ரொம்ப அதிகாரத்தோடு இருக்கிறான் அப்படின்னா அவன் அகந்தையா இருப்பான். அதிலிருந்துதான் அந்த ஆணவம் பிறக்கிறது. அதுதான் அதிகாரமாய் வெளியில வருகிறது. எனவே பிரியமான இறை உறவுகளை, இயேசுவும் அதிகாரம் கொண்டிருந்தார். ஆனால் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் அதிகாரம் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கொண்டிருந்த அதிகாரம் அடுத்தவர் மட்டில் இருந்தது, அடுத்தவர் பலன் பெறும் வகையில இருந்தது. ஆனால் அவர்கள் கொண்ட அதிகாரம் தன்னை மையப்படுத்தி இருந்தது. எனக்கு மதிக்கணும், நான் சொல்றதை கேட்கணும், நான் தான் இங்க பெரியவன், நீ சிறியவன் என்று இருந்தது. நான் என் வாழ்க்கையில என்னிடம் இருப்பதை அடுத்தவர் மட்டில் நான் பயன்படுத்துகிறேனா, இல்ல என்னை மையப்படுத்தி எனக்கு மரியாதை கொடுக்கணும், என் குடும்பத்தை மதிக்கணும், நான் சமூகத்துல என்னை மட்டும் தான் பெரியவரா பார்க்கணும் என்று பயன்படுத்துகிறேனா? நம்மிடம் இருப்பவற்றை வைத்து மற்றவருக்கு என்ன பலன் என்று பார்ப்போம். ஏன் பார்க்கணும் ஃபாதர் என்றால் அதில் தான் ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அதைதான் இயேசு கிறிஸ்து செய்தார். இன்னைக்கு ராஜாவாக இருக்கிறார், நீயும் ராஜாவாக ராணியாக ஆசீர்வாதமாக இருக்கலாம். அடுத்தவர் மட்டில் உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கிற பொழுது அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா ஜெபிங்க, அது ஆசீர்வாதம் என்பதை உணரலாம், பிறருக்காகவும் வாழலாம், வாழ்க்கை நம்மதாய் மாறும். நன்றி.